ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். நம்ம கூட ரூபன் வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம இந்த கால்வினிசம் அதனுடைய காரியங்கள்லாம் பார்த்துட்டு அடுத்து Q&A செக்ஷனுக்குள்ளே நம்ம வந்தோம். இந்த Q&A அதாவது உங்களுடைய கேள்விகள் இது வரைக்கும் பார்த்தது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸில் மட்டும் இல்லை, சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அதுலேயும் நம்ம ரெண்டு சீரீஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் அல்லது வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்போது இதில் குறிப்பாக இந்த ப்ரோக்ராம் பிரதருடையதான வாய்ஸ் ஆஃப் பைபிள் அதுலேயும் வருது. நிறைய தடவை நம்ம அதை சொல்கிறோம். அதையும் போய் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு வேறு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதுவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாங்க நம்ம பிரதர்கிட்ட கேள்வி பதில் செக்ஷனுக்குள்ளே போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். சரி பிரதர், இன்னைக்கு என்ன கேள்விக்குள்ளே போகிறோம்? நேரம் கேள்விக்குள்ளே போயிடலாம். ஆல் க்ளோரி டு ஜீசஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன், யூஸ்வலாக நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனோட இதை ஆரம்பிப்போம். இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் கேட்பாங்க, யாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது, அப்புறம் எப்படி நான் வந்து ஒருத்தர் சொல்கிறத நான் கேட்கணும்? ஒரு தியாலஜியன் இருக்காருன்னா அவர் 100% அக்யூரேட்டாக இருந்தால் தான் நான் கேட்பேன் அப்படிங்கிற தாட்டில் அவங்க வேறு கொஷின் கேட்பாங்க. அதோட பேஸ் இதாக தான் இருக்கும். அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனாலஜி மட்டும் சொல்லிட்டு உள்ளே போயிடலான்னு பார்க்குறேன். நான் ஒருத்தர் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு எனக்கு தோணும் போது என்னை அறியாமலே ஒரு சுயநீதி எனக்குள்ளே வருதுன்னு நான் நினைக்கிறேன். செல்ஃப் ரெக்ஷஸ்னஸ் ஒன்று வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த விஷயத்தில் அவங்களோட நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு ஒரு தாட், அல்லது அவங்க என்னை விட அதில் குறைவாக இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு தாட், மறைமுகமாக அதில் அதுதான் இருக்குது. இது வந்து நான் ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன். அதனால் வரதனுடைய விளைவு தான் அடுத்தவங்களுடைய குறைய பார்க்க தோணுதோ நான் நினைக்கிறேன். நான் அதில் பர்ஃபெக்டாக சொன்னீங்க நீங்கள். ஐ திங்க் அந்த மோட்டிவேஷனில் தான் நம்ம அந்த லென்ஸை போட்டுட்டு தான் அடுத்தவங்க பார்க்கறதுனால இந்த கொஸ்டின் வருதுங்கிறது ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்ககிட்ட இருக்கிற குறைகள் அவங்க தெரியாது. அந்த பர்டிகுலர் இஷ்யூவில் இவங்களுக்கு அவங்கள பார்த்தா குறையாக தெரியும். ஏன்னா இவங்க அதில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்க எத்தனையோ பர்ஃபெக்டான விஷயம் இவங்ககிட்ட இருக்காது. இவங்க அதில் குறைவாக இருப்பாங்க. இப்படி ஒருத்தர் பார்க்க ஆரம்பித்தோம்னா எல்லாருமே குறைய மட்டும்தான் பார்க்க முடியும். நான் பார்க்கும்போது ஒரு வசனம் தோணுச்சு. யாக்கோபு 1:17 பார்க்கும்போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இதில் எந்த ஒரு தியாலஜிக்கல் அனாலஜியும் நம்ம இதில் பார்த்துருவோமே. நம்ம ஏன் காட் குட் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஹீ அலோன் கேன் டிஃபைன் வாட் இஸ் குட். அவர் மட்டும்தான் எது சரிங்கிறத சொல்ல முடியும். ஒருவேளை அதை நான் சரின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஆரம்பித்தது தான் ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து நடந்துட்டு இருக்க ஒரு இஷ்யூ. அந்த ஒரு எது சரி எது தவறுங்கிற அந்த டிஃபைன் பண்ணுற விஷயத்த, அந்த லாவை டிஃபைன் பண்ணுறது காடால் மட்டும்தான் முடியும். ஸோ அவர் பெர்ஃபெக்ஷன்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரே பர்சன் அவர் தான். ஸோ இது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு தியாலஜியன் இருக்காரு, இல்லாட்டி ஒரு பைபிள் டீச்சர் இருக்காரு, யாராக வேணா இருக்கலாம். மிஸ்டேக்கே எரரே இல்லாமல் சொல்ல முடியுமா ஒருத்தரால் அப்படின்னு பார்த்தா அதுக்கு சான்ஸே கிடையாது. சான்ஸே இல்லை. 100% பெர்ஃபெக்ஷனை உலகத்தில் நீங்கள் யார்கிட்டையுமே எதிர்பார்க்க முடியாது. 100% பர்ஃபெக்டாக இருந்தால் பூமியில் வேலை கிடையாது. அவங்க தான் காட் மாதிரி மாறிடுறாங்களே. தேவ சாயல் ஆயாச்சு, ஆட்டோமேட்டிக்காக அவங்க பரலோகத்துக்கு கூட்டு போயிட போகிறாரு காடு. கரெக்ட். ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே வச்சு அவங்க கரப்ட் ஆகிடுவாங்க. காட் எதுக்கு நம்மளை இங்கே வச்சிருக்காருன்னா பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு. அந்த ப்ராடக்ட் முடிஞ்சிருச்சு, குவாலிட்டி செக்கில் அதை வந்து 100% ஓகேன்னு சொல்லிட்டா ஷோரூமுக்கு போயிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் அது யார்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தானே. அப்போ யார்டில் இருக்குதுன்னா அந்த பொருள் தேவையில்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் காட் நம்மளை பர்ஃபெக்டான பிறகு ஹெவனுக்கு கொண்டு போயிடுவார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு இங்கே வேலை கிடையாது. கரெக்ட். இயேசு தன் வேலையை முடிச்சிட்டார், எல்லாம் முடிந்தது, எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு இங்கே வேலை கிடையாது. அப்போ இதில் கேட்கும்போது இதில் இன்னொரு ஃபாலோ அப் இதில் கொஸ்டின் வரும். அப்போ எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது பிழை இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் விஷம் இருக்கக்கூடாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ஒரு ஃபுல் கப்பு பால் ஊற்றி அதில் பவுடர்லாம் போட்டு கலக்கிட்டு ஒரு எறும்பு இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்னா எறும்பு தூக்கி போட்டு பால் குடிச்சிடும். அந்த எறும்பு இருக்குங்கிறதுக்காண்டி பாலை கொட்ட மாட்டோம். ஆனால் அதுலேயே விஷம் இருக்குண்ணா, ஆமாம், பாலை தூக்கி போட்டுருவோம். ஸோ ஒரு தியாலஜியன்ட்ட மிஸ்டேக்ஸோ எரரோ இருக்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஆள் பரிபூர்ணமான ஆள் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பூமியில் இருக்க வாய்ப்பு இல்லை. எரர் இருக்கிறது பிரச்சனையும் கிடையாது. ஆனால் விஷம் இருக்கா அப்படிங்கிறத ஒருத்தர் சோதிச்சு அறிஞ்சுக்கணும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஒரே ஒரு விஷயத்த புரிச்சுக்குவாங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த செருப்பு வந்து ப்ளூ கலரில் தானே இருக்கணும், அது இப்படி வெள்ளை கலரில் மாறப்போச்சுங்கிற ஒரே ஒரு விஷயத்த உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதை பிடிச்சிக்கிட்டு 8 வருஷம் 10 வருஷம் இதை ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பேச ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வேலை செய்ய மாட்டோம். இவனுக்கு வேலை செய்கிறவனையும் பார்த்தா பிடிக்காது. அந்த நிலைமைக்கு இவங்க வந்துடுவாங்க. நீங்கள் சொன்னீங்களே, சுயநிதியில் புஷ் பண்ணப்பட்டோ, பெருமையில் புஷ் பண்ணப்பட்டோ, ஏதோ ஒரு வஞ்சகத்தில் புஷ் பண்ணப்பட்டோ, இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு
10 வருஷம் ஓட்டின ஆட்கள்லாம் இருக்காங்க. ம். இவங்களால வேற எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதான் காடு கடந்து போகிற மாதிரி இவங்களால கடந்து போக முடியலன்னு நான் நினைக்கிறேன். அந்த பிழையை தாண்டி இவங்களால போக முடியாம அந்த பிழையே பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க கடைசி வரைக்கும். இல்லையா? அதான் ஆமா சொல்ல ஆமா. வரீங்க. அந்த ஒரே ஒரு எரர் யாராவது ஒரு சொன்னதுல ஒரு எரர் இருக்கிற பட்சத்தில் அதை வச்சு இவங்க 10 வருஷம் ஓட்டிடுவாங்க. நான் நிறைய நேரத்துல என்ன பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா 1 கொஞ்சம் 11 31 அப்படி தான் சொல்லுது. அதில் பார்க்கும்போது இப்போ நீங்களுமே என் மெசேஜ் ஒரு 10 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வசனத்தை சொல்கிற இடத்துல நம்பர் மாறி இருக்கும். சில இடத்துல வந்து வசனத்தை நம்ம மாற்றி சொல்லியிருப்போம். அது நடந்திருக்கும். சில இடத்துல அதான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்து வாலிப பிராயத்தில் எங்கள் சர்ச்சில் இருக்கும்போது பட்டிமன்றம் நடந்துச்சு. அந்த பட்டிமன்றத்தில் ஜாலியாக பேசணுங்கிற நோக்கத்தினால அவங்க சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது பாருங்க, பரலோகத்திற்கு வாசல் ஒன்று தான் வழி, அதே மாதிரின்னு ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அப்போ நான் ஒரு ஃப்ளோவில் எடுத்து அடுத்து நான் பேச வேண்டிய ஆள் என்ன சொல்கிறேன்னா, ஏன் நம்ம சர்ச்சுக்கே 3 வழி இருக்குல்ல மேலே வரதுக்கு, பரலோகத்துக்கு 3 வழி இருக்கக்கூடாதா? ஒரு சர்ச்சுக்கே இருக்கும்போது பரலோகத்துக்கு இருக்காதா அப்படின்னு நான் கொஸ்டின் பண்ணுறேன். அது எவ்வளோ பெரிய மதியனம், எவ்வளோ பெரியதான ஒரு ராங். ஆனால் அன்னைக்கு உள்ளவங்க அதை எடுத்துக்காம சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ஒருத்தர். இல்லை, பரலோகத்துக்கு ஒரு வழி தான் இருக்குது, நானே வழின்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம வளர்ந்து வரும்போது நிறைய பிழைகள் இருக்கும், அதை திருத்த முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அதையே பிடிச்சி அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினார் தெரியுமா அப்படின்னு பிடிச்சிட்டு இருந்தா இன்னைக்கு யாருமே எதுவுமே செய்ய முடியாது. இல்லை இல்லை, இந்த அதை பிடிச்சிட்டு இருக்க ஆள் என்ன தெரியுமா செய்வார்? அதை ஒரு விஷயத்த மட்டுமே சொல்லி 20 வருஷத்தை ஓட்டியிருப்பாரு. ஓகே, அது மாதிரி நம்ம ஆயிராம நம்மளை பரிசோதித்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றது, நம்ம இருதயத்தை பாதுகாத்துக் கொள்றது நம்ம ஒரு முக்கியமான கடமையா தியாலஜியில் இருக்கு. அதில் மட்டும் போய் சிக்கிக்கிட்டாங்கன்னா அதில் வெளியில் வரதே பெரிய ட்ரபிள் ஆயிரும். அதில் அதுக்கப்புறம் ஆண்டவர் உணர்த்தி அதை அவங்கள ஒரு மாதிரி பக்குவப்படுத்தி அந்த ப்ராசஸ்க்கே ரொம்ப டைம் ஆகிடும். அடிக்கடி ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்க வைப்பார் மெசேஜ்லலாம். தாவீது யாரு அப்படிங்கிற அந்த கொஸ்டின்லேயே அவங்களோட மென்டாலிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தாவீது யாரு அப்படின்னா அவர் ஒரு மெய்ப்பன் அப்படிம்பாங்க. அவன் மெய்ப்பனாக இருந்ததை விட ராஜாவாக இருந்தது தான் ஜாஸ்தி இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அவன் மெய்ப்பனாக இருந்தது ஒரு 30 வருஷத்துக்குள்ள. 30 வயசில் ராஜாவாயிட்டார். 70 வயசில் தான் கத்தருக்குள்ளே போகிறாரு. அப்போ 40 வருஷம் ராஜாவாக இருந்திருக்காரு. ஆனால் இவங்க வியூவில் என்ன வரல? அந்த ராஜாவானதே ஞாபகத்துக்கு ராஜா. ஏன்னா அவனை மெய்ப்பனாக பார்த்து மெய்ப்பன் தான் அவன். மைண்ட் செட் சிலருக்குலாம் வந்து ஆரம்பத்தில் ஒருத்தரை குறைவாக பார்த்துட்டாங்கன்னா அந்த மைண்ட் செட் தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள அதுக்கப்புறம் காட் பயன்படுத்துறது மேலே வந்தது, அவங்களை எப்படி கத்தர் எடுத்தாரு, இவர் ஒரு காலத்தில் என்ன பண்ணார் தெரியுமாம்பா. அதுக்கப்புறம் காட் அவரை காப்பாற்றி கொண்டு வந்து மேலே வச்சு உயர்த்தி எங்கேயோ கொண்டு போயிருப்பாரு. ஆனால் இவன் இன்னும் இதே. ஆனால் இவன் கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு இங்கேயே தான் உட்காந்துருப்பான். இவன் எதை பிடிச்சி யாரை பற்றி பேசுகிறானோ அவன் மேலே போயிடுவான். அதான், ஏன்னா அதை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அவங்களும் ஃபார்வர்ட் ஆகி வரதுக்கும் கஷ்டம். இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு தாட் வருது. எஸ்பெஷலி பரம்பரை கிறிஸ்டின்ஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஜென்ரேஷனாக கிறிஸ்டின். இப்போ எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா, எனக்கு ஒரு சராசரியான ஒரு சாமானிய கிறிஸ்தவரோட பைபிள் ஒரு குறிப்பிட்ட விதமாக எனக்கு தெரியும். நல்ல விதமாக தெரியாது, குறிப்பிட்ட விதமாக தெரியும். என்னைய பொறுத்தளவுக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே காடு கொண்டு வரதுக்கு தான் ரொம்ப நாள் ஆச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் பைபிளை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கிருபை கொடுக்கறதுலாம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த செல்ஃப் எனக்கு தெரியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு தான் பல வருஷம் ஆச்சு அவருக்கு. ஐயோ, நீங்கள் சொல்கிறது வந்து பல வருஷம் சொல்கிறீங்கல்ல. பைபிள் முழுக்க காட் யூஸ் பண்ண மைட்டி மேன் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிமினரி ப்ராசஸ் இதுதான். இதை முடிக்கிறதுக்கு தான் அவனுக்கு 40 வருஷம் ஆச்சு. மோசேக்கு எகிப்தின் வாக்கிலும் கலைகளிலும் வல்லவன், பேச்சில் பயங்கரமான ஆள், இல்லை நான் திக்குவாயி மந்தனாவன்னு சொல்ல வைக்கிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. எல்லாருக்கும் அப்படி தான். இவர் வந்து கமாலியல் பாத்தில் படித்த ஒரு பவுல், நான் நஷ்டமும் குப்பையும் என்ற விட்டு நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வைக்கிறதுக்கு அவருக்கு 3 வருஷம் ஆச்சு அரபு தேசத்தில். அந்த மாதிரி நமக்கு இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அது உங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு. இன்னும் நிறைய பேருக்கு அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே வரல அவங்க. ஆமாம், அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா காடோட ஒரு விதத்தில் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு, இல்லாட்டி காடோட பிள்ளையா மாறி ஒரு பக்குவத்துக்கு வரதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம என்ன நிலைமையில இருக்கோங்கிறத புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு தான் பெரிய, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட எனக்கு ஒரு 10-15 வருஷம் ஆச்சு ஓரளவு கொண்டு வரதுக்கே. இந்த இன்ட்ரடக்ஷனோட நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஓகே, சரி. இன்னைக்கு என்ன கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது நம்ம லாஸ்ட்டு 5வது எபிசோட்ல இருந்து 30வது எபிசோடு வரைக்கும் சென்ட்ரல் எசன்ஸாக ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் பார்த்துருப்போம். அந்த ஆங்கிளில் இருந்து தான் பைபிளில் நிறைய விஷயத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டானமி, ஹியூமன் அட்டானமி. அதான் நம்ம தமிழில் சுயாட்சி, அதுக்கு இன்னொரு வேர்ட்ஸ் இருக்குது, சுயாதீனம்ங்கிற டேர்ம்ஸ்லாம் வச்சு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் அதோட ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா சுயாட்சி. இந்த சுயாட்சிங்கிற டேர்ம் வச்சு தான் இதில் பெரும்பகுதியான நம்ம எபிசோட்ஸை பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க கொஷின்ஸ் தான் ஃபஸ்ட் எடுத்து பார்க்குறோம். இதை கொஞ்சம் இன்னும் ஒரு ஃபியூ எபிசோட்ஸில் முடிச்சுட்டு மீதி கொஷின்ஸ்க்கும் நம்ம போவோம். இதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு,
நீங்கள் வந்து சுயாட்சியா நான் ஒரு மனுஷனுடைய சித்தத்தில் கடவுள் வந்து செயல்பட மாட்டார், அவன் விருப்பத்துக்குள்ளே தலையிட மாட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பைபிளில் பார்க்கும்போது பார்வோனுடைய இருதயத்தை அவர் தான் கடினப்படுத்தினாருன்னு இருக்கு. ம். அவர் தான் கடினப்படுத்துறாரு. அப்போ போக விடக்கூடாதுன்னு அவனை புஷ் பண்ணதும் அவர் தான், அதுக்கு தண்டனை கொடுத்ததும் அவர் தான். அப்போ வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 9:12 பார்க்கும்போது, கர்த்தர் மோசையோட சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்போ இதை பார்த்தா விதியின் விளையாட்டுன்னு ஒரு நம்ம தமிழ் கல்ச்சரில் ஒன்று இருக்கும். அவனுக்கு எழுத்திருக்க என்ன தலையில் என்ன எதிர்க்கோ அதாங்க நடக்கும் அப்படிம்பாங்க அவங்க. அப்போ இது வந்து கடவுளுடைய விளையாட்டு மாதிரி தானே இருக்கு. அவனுக்கு எழுதப்பட்ட அவர் தான் கடினப்படுத்துறாரு. அவர் கடினப்படுத்தும் போது ஒரு மனுஷன் மாற முடியுமா? அப்போ இது எப்படி வந்து அட்டானமியோட நீங்கள் ஃபிட்டின் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இல்லை, இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். இல்லை, நம்ம ஃபெய்த்தில் பைபிளை படிக்கும்போது நமக்கு வேற ஆங்கிளில் புரியுது, அவங்களுக்கு பைபிள் வேற ஆங்கிளில் புரிஞ்சிருக்கு. ஆமாம், இது வந்து ஆக்சுவலி நமக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு இதை விட ஜாஸ்தியாக நான் ஒரு காலத்தில் கேட்பேன். ஓகே, அதனால நான் அதுதான் சொல்லுவேன். எனக்கு பைபிள் ஆரம்பத்தில் தெரியாததுனால எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவுமே வராது. நான் பாட்டுன்னு படிச்சுட்டே போவேன். இந்த மாதிரி நுணுக்கமாலாம் யோசிக்கவே மாட்டேன். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, அதுவும் இப்படி யோசிக்கல, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் பைபிளை வந்து ஒழுங்காக படிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. சரி, ஓகே. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஒரு விதமாக எனக்கு பைபிள் புரியும் அப்படின்ட்டு, அது மாதிரி இந்த மாதிரி எனக்கும் வரும். சரி சரி. அந்த விதத்தெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆண்டவருக்கு ஆச்சு ஆக்சுவலி. ஸோ இதில் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இதில் அவங்க கேட்குற கொஷின் மேத்தமெட்டிக்கலி லாஜிக்கலி கரெக்ட், ஹியூமன் லாஜிக்கில் பார்க்கும்போது கரெக்டு. இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பார்வோனுக்கு காட் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் இருதயத்தை ஏன் கடினப்படுத்தினாருன்னு பார்க்கும்போது, அவனுக்கு வந்து நியாய தீர்ப்பு ஆல்ரெடி எழுதிட்டாரு. அவர் இருதய கடினப்படுத்தினதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியாய தீர்ப்பில் ஒரு பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அட்டானமி எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு கிரிமினல் ஆகிற வரைக்கும் அட்டானமி ஒர்க் ஆகும். கிரிமினலுக்கு ஜஸ்டிஸ் எழுதுறாங்க, 10 வருஷம் ஜெயிலு இல்லாட்டி தூக்கு தண்டனை ஏதோ ஒன்று எழுதுறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜு போய் இந்த தூக்கு தண்டனை ஏற்றுக்கிறீங்களா, உங்கள் சுயாட்சிக்குள்ளே நீங்கள் ஒத்துக்கொள்றீங்களா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் அவனுக்கு வந்து சுயாட்சிங்கிறதெல்லாம் அதிகாரம் இருக்குது. நரகத்துக்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் அனுப்புறாரு. அனுப்பும்போது நரகத்துக்கு போகிறதுக்கு நீ விரும்புறியா, ஓ சுயாட்சி இல்லாமல் நான் செயல்பட முடியாது, நீ ஏற்றுக்கிறியா, மனப்பூர்வமாக இதை ஒத்துக்கிறியா அப்படிலாம் அவர் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, கேட்கவும் மாட்டார். ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நமக்கு கொடுத்துருக்கிற உரிமையை நம்ம பயன்படுத்த முடியும். அந்த உரிமையை பயன்படுத்துகிற காலகட்டம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சான்ஸே இல்லை. இவனுக்கு ஆல்ரெடி காட் செட்டில் பண்ணிட்டார். இதை எங்கே செட்டில் பண்ணுறாருன்னா, இதுக்கு முன்னாடியே அவர் பண்ணிட்டார். என்னன்னா, இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 400 வருஷம் நடத்துனதில் அந்த பார்வோன் கடைசியாக நடத்துனதுலையும் கொடுமையாக நடத்தியிருக்கான். ஸோ அதை எல்லாத்துக்கும் சேர்த்து அவனுக்கு ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாரு. இவன் பண்ண வேலை எல்லாத்துக்கும் இவனுக்கு செங்கடலில் சாகடிக்கிறது தான் இவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதியாச்சு. இப்போ மோசே வந்து அங்கே சொல்லும் பொழுது அவனுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி கிடையாது. ஏன்னா அவன் இப்போ மோசே சொன்னதை கேட்காததுனாலலாம் இல்லை, ஆல்ரெடி அவன் பண்ணதுக்கான எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் அங்கே இருக்கு, எல்லாமே முடிச்சாச்சு. இதை தான் வந்து ஆதி ஆகமத்திலே ஆண்டவர் சொல்வார் ஆபிரகாம்கிட்ட 15:16 பார்க்கும்போது, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் திரும்புவார்கள், ஏனெனில் எமோரியோட அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இதை இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா மெஷர் ஆஃப் சின் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எமோரியர்களுடைய பாவம் இப்படி போணுச்சுன்னா இங்கே போய் நிற்குங்கிறது காடுக்கு நல்லா தெரியும். அதை அவர் தடுக்கல, அவர் விட்டுட்டார். அதே மாதிரி பார்வோனையும் விட்டுட்டார், 400 வருஷம் விட்டார். அவன் பண்ணதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இங்கே அவன் மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது. இந்த இடத்துல அவன் சுயாதீன வேலை செய்யாது, சுயாதீனத்தை தாண்டியாச்சு. இப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் இன்னொரு விஷயத்தில், இப்போ ஆகாப் பண்ணதுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதியாச்சு, நீ சாவன்னு சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவன் மன்னிப்பு கேட்டு கதர்னா மட்டும் மாற்றுறதுக்கு ஜட்ஜு கிட்ட என்ன இருக்குது, கருணை மனு போட்டு ஜனாதிபதிக்கு அனுப்புனா அவர் அந்த தூக்கு தண்டனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய, அதுக்கப்புறம் அது முடியாது, நான் செஞ்சது நியாயம்தான், நான் வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே இடம் கிடையாது இல்லையா? அது அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா ஆகாப்புக்கு வந்து எப்படி சொல்கிறாருன்னா, அவன் அழுறதை பார்த்துட்டு ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயோங்கிறார். ஆனால் இங்கே வந்து பார்வன் தாழ்த்தலை, அவன் ஏற்கனவே செஞ்ச பாவத்தை நியாயம் தான் படுத்த போகிறான், இன்னும் அதை அரகன்சியாக தான் மாறுறான். அந்த இடத்துல இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மாற்ற முடியாது, இவன் இப்படி தான் இருப்பான், வேற வழி கிடையாது. இதை இன்னொரு எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இதில் பாருங்கள், ஏலியோட பசங்களை பாருங்கள், அவங்க வந்து கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க, பலியை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஆண்டவர் வந்து பெரிய மிஸ்டேக்காக சொல்கிறார். அதோட விபச்சாரம் பண்ணுறாங்க, சபைக்குள்ளேயே இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு வசனம் அதில் தெளிவாக அழகாக போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, 1 சாமுவேல் 2:25 ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான்.
அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாக இருந்தார். இது இப்படி போட்டிருக்கு. இங்கிலீஷில் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நல்லா புரிஞ்சுச்சு. However, they did not listen to their father's rebuke, for it was Lord's will to put them to death. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவன் ஏன் கேட்காம போனான்னா, ஆண்டவர் ஆல்ரெடி அவனை வந்து சாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். இவன் சங்கரிக்கப்படணுங்கிறத ஆல்ரெடி ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். ஏன்னா அவன் ஏற்கனவே செஞ்ச பாவத்தினுடையதான ஜட்ஜ்மெண்ட். ஓகே, இது வந்து காடால ஏத்துக்கவே முடியல. இவங்க பாவத்துக்கு எந்த விதமான பரிகாரமும் கிடையாதுங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டார். சொல்லிட்டு இவன் ஏன் கேட்காம போயிட்டான் அப்படின்னா, ஆல்ரெடி அவனை சங்காரம் பண்ணுன்னு ஆண்டவர் எழுதிட்டார். இதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சொன்னாலும் அவன் காது திறக்காது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, பையன் வந்து தூக்கு தண்டனை கைதியா இருக்கிறான், இன்னொரு ஒரு 3 நாள் 4 நாள் அவனுக்கு வந்து தூக்கு போட போறாங்க. இப்போ வந்து அப்பா சொல்றாரு, அப்பா நான் உனக்கு ஒரு பரிகாரம் பண்ணலான்னு இருக்கிறேன்ப்பா, நான் வந்துட்டு போய் உனக்கு அந்த ஊர்ல போய் இப்படி பண்ணலான்னு இருக்கேன், இந்த ஊர்ல அப்படி பண்ணலான்னு. அவன் சொல்றான், ஓப்பா எழுந்திரிச்சு, நாளைக்கு காலையில் தூக்கு போட போறாங்க, என்ன இதுக்கு மேல என்ன பண்ண போறோம், யார் என்ன காப்பாற்ற முடியும்? அப்போ அவன் காது வந்து அவர் சொல்கிறதுக்கு என்ன செய்யலை, கேட்காது. பல நேரங்களில் வந்து நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டோடைய காரியங்கள் நம்ம மைண்டில் வந்து ஃபுல்லாக ஏறிடுச்சுன்னா இது கேட்காது. அதே மாதிரி இந்த பசங்களுக்கு அந்த அரகன்சி வந்து ஏறிடுச்சு மைண்டில், அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் அவனுங்களை யார் சொன்னாலும் காப்பாற்ற முடியாது, அதனால் அவனுக்கு காதுகள் கேட்கவும் செய்யாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இதில் நம்ம புரிஞ்சிக்கூடாது. அப்போ இதே மாதிரி எல்லாரையும் ஒருத்தர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது தப்பாக போயிடும். இதில் ரொம்ப ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஒரு ஹேண்ட்ஃபுல். இதில் யார் அதிகமாக சிக்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. ரொம்ப துணிகரத்தில் போகும்போது காடு இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. அப்படி போனவங்களுக்கும் பருந்து பேசி ஜாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பையும் கிருபையின் அடிப்படையில் கொடுத்துருக்காரு. இங்கே நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காரு. ஆமாம், தேவன் தம்முடைய ரத்தத்தை குறித்து அவங்களுக்கு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாரு. ஆமாம், ஓகே. ஸோ இதை இவங்களையும் நம்ம கைகளையும் விட்டுட்டு போகணும்னு நம்ம சொல்ல, ஆனால் இப்படி ஒரு பகுதியும் வசனத்தில் இருக்குது, வேதத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாட்டும் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பாட்டும் இருக்குது. இதை நம்ம இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இதுதான் பார்வோனுக்கு அப்ளை ஆச்சு. பலதரப்பட்ட நியாய தீர்ப்புகள் பைபிளில் இருக்குது, அதில் இது ஒரு வகையான நியாய தீர்ப்பு. இது வகையான ஒரு நியாய தீர்ப்பு. ஸோ இதை மட்டும் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் விதி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா அது வந்து உண்மைக்கு புறம்பானதாயிடும். அதை வந்து சரியாக பைபிளை புரிஞ்சுக்கலன்னா அவங்க அப்படி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு தொடர்பாக இன்னொரு கொஸ்டின் வருது. இதே ட்ரெண்டு ஃபியூச்சர்லையும் கண்டினியூ ஆகுது. நீங்கள் பாருங்கள், யோசுவா 11:20 பார்க்கும்போது, யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படி அவர்களுடைய இருதயம் கடினமானதும் அப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாக இருந்தது. இப்போ இதில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. காட் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளில கூட்டு வர்றாரு. வெளில கூட்டு வரும்போது ஒவ்வொரு ஜனமாக அழிச்சிட்டு வரதையும் நம்ம பார்க்குறோம். இவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு இஸ்ரவேல் ஜனத்துக்காக காட் வந்து ஒரு ஜனக்கூட்டம் மீதி ஜனக்கூட்டத்தை அழிக்கிறது நியாயமா? இவங்க வரணுங்கிற ஒரு ரீசனுக்காக ஒரு பெரிய பெரிய ஜாதி கூட்டத்தையும் ஜனக்கூட்டத்தையும் ஒரு அழிக்க சொல்றாரு. இது எந்த விதத்தில் நியாயமாகும்? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் எனக்கு இருந்தது. ஓகே. எனக்கு இது யாரும் அதோட கிளாரிட்டி எனக்கு கொடுக்கல. எனக்கு இது ரொம்ப காலமாக நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எனக்கு இருந்த கொஸ்டின்ல இது எனக்கே இருந்த ஒரு கேள்வியில இது ஒன்று. அவர் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு நாள் பைபிளை படிக்கும்போது ஆண்டவர் புரிய வச்சாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வரும்போது இவங்க அழிக்கணுங்கிறதுக்காக அழிக்கவே கிடையாது. உபாகமம் 9:4 வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் இந்த தேசங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய அக்கிரமத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். இந்த வசனத்தை எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப என்னுடைய கேள்விக்கு ரொம்ப ஒரு பெரிய பதிலாக கிடைச்சிச்சு. இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு இந்த ஒரு வசனம் நல்ல ஆன்சர் ஆயிடுச்சு, பக்காவா. இவங்களை யாரையுமே ஏதோ இஸ்ரவேல் ஜனத்தை கூட்டிட்டு வர்றதுக்காக அழிக்கவே இல்லை, எந்த ஜனத்தையுமே. நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு, என்னன்னா இஸ்ரவேலை ரொம்ப நேசிக்கிறாரு, அதனால அநீதியா மற்றவனை போட்டு கொல்றாரு இவரு அப்படின்னு நான் கிறிஸ்தவங்களுக்குள்ள சொல்றேன். அவங்க ரொம்ப நேசிச்சதுனால எல்லாரையும் போட்டு க்ளோஸ் பண்றாரு. இந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. இவனை நேசிச்சதுனால இல்ல, அவன் பாவத்தினால தான் நான் அவனை அழிச்சிருக்கேன். இவனை நேசிச்சதுனால இவன் பாவம் செஞ்சுட்டான்றதுனால இவனை விடவும் இல்லை, இவன் பாவம் செஞ்சா இவனையும் கொல்லுவேன். ஏன்னா நியாயப்பிரமாண காலம் இல்லையா? ஆமா ஆமா. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஒரு ஆளை கூட காட் அழிக்கவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் நம்ம அந்த எக்ஸடஸ் யாத்திராவை முழுசாக நம்ம பார்க்கும்போது இவங்கள் நிமித்தம் அவங்களை அழிக்கல, அவன் பாவம் பரிபூர்ணமாய் முத்துனுச்சு ஒரு இடத்துல. அந்த நேரத்தில் இவனை கூட்டு வந்தார். கூட்டிட்டு வரும்போது அவருடைய நியாயத்தீர்ப்பையும் செலுத்தி கூட்டு வர்றாரு. ஓகே. காட் ரொம்ப ரொம்ப 100% ஆர் இன்ஃபைனைட்லி பெர்ஃபெக்ட் ஒரு ஜட்ஜ் அவர். அதில் மாற்றுக்கிறது நியாயாதிபதி. ஆமாம், இதில் மாற்றுக்கிறதே இல்லை.
நம்ம ஒரு ஆங்கிள் ஏதாவது ஒன்று தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிசாசு வஞ்சிக்கும் போது அந்த வஞ்சனையில போய் நம்ம மாட்டிக்க கூடாது. இதே மாதிரி ஒரு ஒத்த சம்பவம் வந்து நியாயாதிபதி புஸ்தகம் 14 இருக்கு. சிம்சோன் வந்து என்ன பண்ணுவார், பெலிஸ்தியர்களுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு போவார். ஆனால் பெலிஸ்தியர் வந்து வேற அந்நிய ஜாதத்தில் நுகத்தில் பிணைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அந்த இடத்துல தெளிவாக இருக்கு. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா 4வது வசனம், அவன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். இஸ்ரவேலில் பெலிஸ்தியர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க, கொடுமையாக நடத்திட்டு இருக்காங்க. இவங்களை இப்போ விடுதலையாக்கணும். விடுதலையாக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். அந்த ரீசன், ஆனால் இவங்ககிட்ட விடுதலை ஆக்கணுங்கிறது ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட். இப்போ நீங்கள் சொல்கிறதான் சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு சம்பவம் இல்லை விடுதலை ஆக்கிறதுக்கு. இவன் பொண்ணு கேட்க அங்கே போகிறான். அவன் ஆக்சுவலாக வந்து புறஜாதியத்தை பொண்ணு எடுக்கக்கூடாது. இப்போ அங்கே பொண்ணு கேட்க போகிறான். அவன் கொடுக்க போகிறதில்ல, நல்லா தெளிவாக தெரியும். அவன் கொடுக்கல, அவன் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டான். அதனால் பெலிஸ்தருக்கு இவங்களுக்கும் ஒரு சண்டை உருவாகுது. யாருக்கு? சிம்சோனுக்கும் பெலிஸ்தருக்கும். அதில் பெலிஸ்தரை முறியடிக்கிறான், இஸ்ரவேலை விடுதலை ஆக்குறான் அவன். இப்போ காடோடைய பிளான் இஸ்ரவேலை விடுதலை ஆக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக வாசிக்கும் போது இந்த கான்டெக்ட் புரியாமல் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல். எங்கே போகிறான்? அங்கே போய் பொண்ணு எடுக்க போகிறான். அங்கே போய் பொண்ணு எடுக்கிறது கர்த்தர் செயலான்னு இவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க. அங்கே போய் பொண்ணு எடுக்கிறது கர்த்தர் செயல் அல்ல, இஸ்ரவேலை விடுதலையாக்குன்றது கர்த்தருடைய செயல். அதுக்கு பொண்ணு எடுக்கிற அவனுடைய ஆசையை கர்த்தர் யூஸ் பண்ணிக்கிறார். அவ்வளோதான் விஷயம். இதை இப்போ ஒருத்தர் பார்க்கும்போது இப்போ இங்கே நம்ம இருக்க யூத் மாறிடக்கூடாது. ஆமாம், பாருங்களேன், கடவுள் சித்தத்தை இவனுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி கடவுளோட சித்தத்தை வளைச்சு கொண்டு போயிட்டாரு. பார்த்தீங்களா, நான் அவனை போய் ரசிக்கிறதுக்காக அவனை கல்யாணம் பண்ணேன்னு ஒருத்தன் ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பிச்சானா கடைசியாக என்ன ஆகுனா, சிம்சோனுக்கு எப்படி மொட்டை அடிச்சாங்களோ இவனுக்கும் மொட்டை அடிச்சிருவாங்க கடைசியாக. இன்னைக்கு உள்ள யூத்துக்கு நம்ம சொல்லி வச்சிடறோம் அதையும். கடைசியாக கண்ணு ரெண்டையும் பிடிங்கி உன் விஷன் போய் அபிஷேகம் போய், ஏன்னா முடிங்கிறது அபிஷேகம் பைபிள் சொல்லுது. முடி அபிஷேகம் போய் உன் தரிசனம் போய் கடைசியில் அடிமைத்தனம் விலங்கு போடப்பட்டு நீ எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்ப, கோமாளியை போல அப்படின்னு நம்ம சொல்லி. அந்த நேரத்துலயும் அவ இல்லை பக்கத்தில், அவ விட்டு அப்பயே போயிடுவான். அதெல்லாம் இம்மிடியட் டிபார்ச்சர் தான் அதெல்லாம். சரி, ஸோ இது ஒரு வகையான நியாய தீர்ப்பு. இதில் என்னன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை முழுசா நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. அதை காட் நம்மளுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியமும் அவருக்கும் கிடையாது. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு கன்விக்ஷன் வேணும். காட் இஸ் 100% பெர்ஃபெக்ட். அந்த கன்விக்ஷன் வரணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோமே ஒழிய இவங்களுக்கு 100% விளங்க வைக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்லல. காடோடைய ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் 100% புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன் அவர் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னு புரிய முடியாது. ஒரு மொத்த லாவையும் படித்து பிஏ, பிஎல், எம்ஏ, பிஎல், பிஹெச்டி என்ன வேணால் முடிக்கணும். அவங்களால சட்டத்திட்டத்தில் இருக்கிற சட்ட புக்கில் இருக்கிற மொத்த இது புரியாது அவங்களுக்கு. எல்லாத்தையும் எடுத்து எல்லா வசந்தியும் அந்த இடத்துல அவங்களால பேச முடியாது. கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சவங்க சீனியர் வக்கீல் ஆயிடுவாங்க, அவ்வளோதானே ஒழிய. மற்றபடி லாவையே நான் கரைச்சி குடிச்சேன்னு ஒரு ஆள் சொல்ல முடியாது. அதே மாதிரி மெடிக்கலையும் தான் முடியாது. அதே மாதிரி தான் கர்த்தருடைய ஞானத்தை 100% புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் ஒருத்தன் கிடையாது. நம்ம நிறைய பேர் நமக்கு புரியலன்னு நீதிபதி வந்து ரொம்ப ராங்கா தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா இல்லை, அவர் சைடுக்கு ஒரு நீதி இருக்குது, அந்த நீதியின்படி. ஆனால் நம்ம நீதிபதிட்ட ஏன்னா நிறைய நீதிபதி தப்பாகவும் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம நீதிபதி நீதியுள்ள நியாயாதிபதி, அவர்கிட்ட எள்ளளவும் குற்றம் என்பதில்லை, கரை என்பதில்லை. ஸோ அதனால் அவருடைய எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்று மட்டும் பிலீவ் பண்ணணும், அவருடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட். இதை புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே சொல்கிறோம். ஓகே, இதை நம்ம சொல்கிறது வந்து 100% இவங்களை இங்கே எலக்வெண்ட் ஆக்குறதுக்கோ இவங்களுக்கு நாலேஜ் 100% வரணுங்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு கிடையாது. எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னா, நம்ம இருதயத்தில் காட் வந்து தப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் ஒரு மனசில் கன்விக்ஷனும் வரதுக்காக மாத்திரம் தான் இதை சொல்கிறோம். ஓகே, வாதி பிரதிவாதின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கு நீங்கள் வேணால் வக்கீல யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் வக்கீலாக இருந்தால் அவங்களுக்காக வாதாடலாம். நீதிபதிக்கு நீங்கள் வக்கீலாக இருக்க முடியாது. நம்ம காடுக்கு வக்கீல் கிடையாது, இங்கே அட்வொகேட் பண்ண நம்ம வரல. ஒன்று சொல்கிறோம், இந்த நீதிபதி கிட்ட குற்றம் இல்லைங்கிறத நம்மளுடைய உணர்ந்ததுலேருந்து சொல்ல வரோம். எக்ஸாக்டா. ஏன் இதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா, கடைசி நீங்கள் ஒரு 20-25-30 வருஷத்தில் நீங்கள் கடைசியிலேருந்து பார்க்கும்போது கடைசி காலத்தில் பிசாசு சொல்கிற ஒரு பெரிய வஞ்சகத்தில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காடு வந்து தப்பு அப்படின்னு சொல்லுவான். ஒரு மனுஷனுக்கு ஒரு வேளை இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்துகிட்டே இருக்குது, காடு தப்பு தானே, அவர் பண்ணது சரி கிடையாதுல்ல இப்படின்னு சொன்னால், இவங்களை மீறியும் இந்த கொஸ்டின் வருங்கிற பட்சத்தில் தெர் இஸ் அ ஹியூஜ் ஸ்கோப் இந்த வஞ்சிக்கிற ஆவி அங்கே இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். காடை பற்றி ஒரு குறைய உங்கள் மைண்டில் ஒன்று உருவாக்குறாங்கன்னா அது சாத்தானை தவிர வேறு யாரும் இருக்கவே முடியாது. அப்போ அவர்கள் பக்கத்தில் சாத்தான் இருக்கானா, உள்ளே இருக்கிறானா, சுற்றி இருக்கிறானான்னு தெரியாது. ஆனால் அவங்க சாத்தானுடைய
தொடர டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்றது மட்டும் சரியாக தெரிஞ்சிடும். அப்ரோச் இடத்துல தான் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கீங்க, இப்போ அந்த இடத்துல தான் இருக்கு. ஆமாம். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம் ப்ரைமரியாக. பிசாஸ் வந்து இப்படி, ஆனால் அவன் என்ன ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, அவன் சொல்கிறது லாஜிக்கலி இவங்க கல்வியின்படி பார்க்குற அந்த கண்ணாடியை போட்டு பார்க்கும்போது மேத்தமெட்டிக்கலி, ஏன் நான் திரும்ப திரும்ப இதை மேத்தமெட்டிக்கலின்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற பையனுக்கு மேத்தமெட்டிக்கலாக அவனுக்கு கரெக்டாக திங்க் பண்ண தெரியும். கடைசி காலத்தில் சயின்ஸ் மேத்தமெட்டிக்கலி தான் எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம், மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் நீங்கள் சயின்ஸே கிடையாது. சயின்ஸுக்கு உயிர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏஐ பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக தான் அது திங்க் பண்ணும். இவன் இப்போ ஏஐ மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அப்போது பிசாஸுக்கு இன்னும் ஈஸியாயிரும். லாஜிக்கில் அவன் சொல்கிறது 100% அக்யூரேட்டாக இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், பிசாஸ் சொல்கிற லாஜிக் 100% மேத்தமெட்டிக்கலாக கரெக்டாக இருக்கும். அதில் போய் இவங்க விழுந்துட்டாங்கன்னா முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப அழகான விளக்கங்கள், அனாலஜி உங்கள் பாஷையில் சொன்னால் நல்ல அழகான அனாலஜி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்குள்ள யூத்ஸுக்கு அவங்களுக்கு தேவையானதை கர்த்தர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். நான் கர்த்தரோட விசுவாசிக்கிறேன். இதோட தொடர்ச்சியை கேள்வி பதில் செக்ஷனை நேரம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த இதுலேயும் கர்த்தர் இஷ்டமான வருகை தாமதிக்கலாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எழலாம், வரலாம். ஸோ அதை நீங்கள் அனுப்ப வேண்டியதான வலைத்தளத்தினுடைய இந்த வெப்சைட், அந்த இமெயில் ஐடியும் அதோடு கூட வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதில் அனுப்புங்க. தயவுசெய்து கமெண்ட்டில் உங்களுடைய கொஸ்டின்ஸை அனுப்பாதீங்க. இந்த ப்ரோக்ராம் ஹெச்எல்எம் அப்புறம் ஒய்டிவி 2 சேனல்லே வரும். பிரதருடைய வாய்ஸோ சேனல் பைபிள் அப்படிங்கிறதான 3 சேனலில் வரும். 3யுமே நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் எதில் வேணாலும் போய் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க யூத்ஸ் யாராவது கொஸ்டின்ஸ் கேட்டு இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலாக சில நேரத்தில் கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் பெற்றோர் இருப்பாங்க, அல்லது ஊழியக்காரங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது, அல்லது இதை நீங்கள் காட்டும் போது அவங்கள ஆதாயம் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.